ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சிஎஸ்கே பிளேயரான நேதன் எல்லிஸ் வந்து இப்போ ரூல்ட் அவுட் ஆயிட்டார் 2026 ஐபிஎல்ல. அவருக்கு யாரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் இருக்கான்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இப்போ என்னன்னா உண்மையை சொல்லணும்னா நேதன் எல்லிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த ஐபிஎல்ல கிடையவே. ஏன்னா அவரே மாதிரி வேரியேஷன் காட்டுறது, அது மாதிரி டெத் ஓவரில் பக்காவா போட பவுலர் சுத்தமாக கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா, சரி ஆப்ஷன்ஸ் இல்லை, வேற வழியே கிடையாது. சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பிளேயர் கண்டிப்பாக பிக் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து பேட்டிங் வந்து தரமாக இருக்கு. ஆனால் அது மாதிரி பவுலிங்கை பார்த்தீங்கன்னா சோலி முடிஞ்சு நல்லாவே இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப டேஞ்சரஸ் வகையில் கிடையாது. அதனால நம்ம வந்து யாரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இடத்துல யார் இருக்கான்னா ஸ்பென்சர் ஜான்சன் தான் இருக்காரு. இவருக்கு வந்து ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக விளையாடி இருக்காரு. பட் இவர் வந்து ஒரு நல்ல பவுலர் தான். பட் ஐபிஎல் அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை, சொல்லிக்கபடி கிடையாது. இவர் வந்து ஒரு நல்லா தான் போடுவார். இவர் லெஃப்ட் ஆர்ம் பவுலர். இவர் ஆஸ்திரேலியன் பிளட் தான். ஸ்பென்சர் ஜான்சனால ஃபைனல் டெத் ஓவர் வரனாரு அவரால் ஸ்லோ பால்ஸ் போட முடியும், அது மாதிரி யாக்கர்ஸ்லாம் நேல் பண்ண முடியும். ஓகேவா, அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது, பட் நேல் பண்ண முடியும். அதனால வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இவரோட ஹைட் ரொம்ப இருக்கனால நம்ம சிஎஸ்கேல ரொம்ப நாளாக கொஞ்ச நாள் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப ஹைட்டான பிளேயர் கிடையாது, அது மாதிரி 150 140 அந்த கேப்பில் ஸ்பீட் போட பவுலர் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இவர் எடுத்து அது கண்டிப்பாக டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா ஸ்பீடு இருக்கும். நம்ம சிஎஸ்கேல ஜாமி ஓட்டனை தவிர அந்த அளவுக்கு ஸ்பீட் போடுற ஆள் யாருமே கிடையாது. இவரை எடுத்து அது டிக் ஆகும். அடுத்து யாருன்னா சவுத் ஆப்பிரிக்கா பிளேயரான பிராட்மேன். இவர் வந்து மீடியம் ஃபேஸ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஓகேவா, இவர் வந்து ஒரு நல்ல பவுலர் தான். இவரால் வந்து டெத் ஓவர் பக்காவாக போட முடியும். அது மாதிரி இவருக்கு வந்து நிறைய வேரியேஷன் இருக்கு, ஸ்விங் பிளஸ் வேரியேஷன் நல்லா பக்காவா போடுவாரு. நம்ம பிராட்மேனால ஸ்லோ பால்ஸும் போட முடியும், யாக்கர்ஸும் நேல் பண்ண முடியும், நிறைய வேரியேஷன்ஸ் காணிப்பாரு. டெத் ஓவரில் இவர் ப்ரெஷரே ஆக மாட்டார் அவ்வளோத்துக்கு. சில பவுலர்ஸ் நம்ம பத்ரினாவை பார்த்துருக்கீங்களா, டெத் ஓவரில் 6 வைடு இல்லைன்னா 5 வைடு போடுவார். அது மாதிரிலாம் கிடையாது. இவர் வந்து பயரவே மாட்டார். நல்லா ஜெர்க் ஆகாமல் நல்லா தான் போடுவார். இவரே எடுக்கலாம், இவரும் நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் இவரையும் நம்ம ஸ்பென்சர் ஜான்சனையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சிமிலர் பவுலர் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து நேதன் எல்லிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் எக்ஸாக்டாக கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா நேதன் எல்லிஸ் வேற, இவங்கெல்லாம் வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. நம்ம இவங்கள சிமிலராக மேட்ச் பண்ணுற மாதிரி தான் எடுக்க முடியுமே தவிர அந்த எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணனா ரொம்ப கஷ்டம் தான். அடுத்த பிளேயர் யாருன்னா நவீன் உல்ஹக் தான். ஓகேவா, எல்லாரும் ஷாக் ஆயிடுவோம், என்னடா இவனை கொண்டு வந்துட்டீங்கன்ட்டு. அவன் ஓகே, அவர் வந்து விராட் கோலி கூட ஒரு ஃபைட் ஆச்சு, ஓகே, ஆனாலும் அவருக்கு கேரியர் அப்படி முடிஞ்சிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஓகே, அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைட் தான். ஆனால் இவர் நல்ல பவுலர் தான், ரொம்ப கிளவரான பவுலர். இவர் வந்து ஒரு டீசென்டான ஆப்ஷன்ஸ் தான், ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல பிளேயர் தான். ஏன்னா இவர் வந்து கிளவரா பவுலிங் போடுவார், அது மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் காணிப்பார். அண்டர் ப்ரெஷரே ஆக மாட்டார், சூப்பராக பவுலிங் போடுவார். நல்ல பிளேயர் தான். இவருக்கு வந்து ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது மாதிரி இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. இவர் நல்ல பிளேயர் தாங்க. இவரை நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப. ஏன்னா இப்போதே இருக்க ஆப்ஷன்ஸ்ல பார்த்தா இவரும் பெட்டர் மாதிரி தான் தெரியுது. ஒரு நல்ல பிளேயர் தான். ஒரு விராட் கோலி கூட ஃபைட் வந்து சொல்லி இவர் அப்படி தப்பா சொல்லக்கூடாது, ஒரு நல்ல பிளேயர். ஆப்கானிஸ்தான்ல ஒரு முக்கியமான பிளேயர் நவீன். நம்ம வீடியோல அடுத்து யார் இருக்கானா ஜெரால்ட் ஹோட்ஸே தான். இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர். ஓகே, நல்ல பிளேயர் தான். ஆனால் இவருக்கு என்ன பிரச்சனைனா இன்ஜுரி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இன்ஜுரி ப்ரௌன். ஒரு மேட்ச் நல்லா, ஒரு 2-3 மேட்ச் நல்லா விளையாடுவார், திரும்பி இன்ஜுரி ஆயிரும். இவரை எந்த டீம்ல எடுத்தாலும் கண்டிப்பா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஒன்று எடுக்கணும் இன்ஜுரிக்கு. ஏன்னா இவர் வந்து அப்படியே ஆயிடுவார். ஒரு நல்ல அட்டாக்கிங் பவுலர் தான். மிடில் ஓவர்ஸ் எல்லாம் பக்காவா போடுவார். டெத் ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சொல்லிக்கபடியெல்லாம் கிடையாது. ஓகேவா தான் இருப்பாரு. இவரை எல்லா இதுல இருந்து கலத்தி விட்டுட்டாங்க. ஏன்னா இவருக்கு வந்து கேரியர் போன காரணம் என்னன்னா இன்ஜுரி தான். இவருக்கு இன்ஜுரி மட்டும் இல்லைன்னா நல்ல பிளேயராக தான் இருந்திருப்பாரு. இவருக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, அது மாதிரி இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்கு. ஒரு நல்ல பிளேயர் தான். சிஎஸ்கே வளர்த்துட்டு ஒரு பிள்ளை தான். பட் சிஎஸ்கே மீன்ஸ் அந்த ஜேஎஸ்கே, ஓகேவா, வளர்த்துட்டு ஒரு பிள்ளை தான். பட் ஏன்னா அவருக்கு என்னென்ன இன்ஜுரி தான் இருக்கு, அதுதான் பிரச்சனை. பட் இவரும் அந்த லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர் தான், இவரே எடுக்கலாம். இந்த 4 பிளேயரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச 4 பிளேயர்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.